நேற்று மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து டிவிக்கில இருந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒரு இது விட்டாங்க. என்ன விட்டாங்கன்னா வந்து ஒரு 10 பேர் வந்து பேர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தேர்தல் பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் நேம் விட்டாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து புசி ப்ரோ இருந்துச்சு, செகண்ட் பிளேஸில் வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோ, தேர்ட் இடத்துல வந்து இந்த மாதிரி செங்கோட்டையனான பேர் இருந்துச்சு. அதை கூட வந்து எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் உள்ளவங்க எப்படி வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, செங்கோட்டையனான பேரை வந்து 3ஆவது இடத்துல போட்டிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய லீட்ரு, ஏடிஎம்கேல எவ்வளோ பெரிய போராட்டம் தான் வந்து கலந்துருப்பாரு, எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, எப்படிலாம் வின் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவரோட பேரை வந்து 3ஆவது இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இப்போ அவர் பேரை வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தா கூட அதையும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, புஷி ஆனந்த் ப்ரோ வந்து இத்தனை வருஷமா வந்து விஜயனை கூட இருக்காங்க, இப்போ செங்கோட்டையன் அண்ணன் வந்தோடனே புஷி ஆனந்த் பேர் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கூட விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால வந்து இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். இப்போ வந்து தேர்தல் பணிக்குழுக்குன்னு ஒரு 10 பேர், டாப் 3ல வந்து புஷி ப்ரோ, ஆதவ் ப்ரோ, செங்கோட்டையன் அண்ணன், இவங்க 3 பேரும் இருக்கு. இதான் வந்து நேற்று டிவிகேல உள்ள அப்டேட்டு. சரிங்களா, நேற்று ஒரு அப்டேட் வரும்போது கூட சரி விஜயனை வந்து வாழ்த்து சொல்றாங்களோ, அதை பத்தி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வரப்போதோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பேப்பர் தான் வந்துச்சு. தேர்தல் பணிக்குழுல ஒரு 10 பேர் வந்து விட்டுருக்காங்க விஜயனை வந்து. அதில் 10 பேர்ல வந்து இவங்க 3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. இந்த பேப்பர்ல அது ஒன்றும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது, சும்மா அந்த பேப்பர்ல மென்ஷன் பண்ணணும்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புஷி ப்ரோவும், செகண்ட் பிளேஸ் வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோவும், தேர்டு பிளேஸ் வந்து செங்கோட்டையன் அண்ணன் பேரும் இருக்கு. இதை கூட வந்து விமர்சனம் பண்றாங்க கண்டென்ட் கிடைக்காம எதிர்கட்சிக்காரங்க. தேர்டு பிளேஸ் எப்படி வந்து செங்கோட்டையன் அண்ணனுக்கு கொடுக்கலாம், அண்ணன் வந்து எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அதை ஒரு விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், இன்னும் ஒரு 2-3 மாதம் தான் எலெக்ஷன் இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.